ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்துள்ளதுங்க. சாமி தரிசனத்துக்காக வெறும் 12 மணி நேரம் தான் ஆகுது. ஒரு 15-20 நாளாக செம கூட்டம் இருந்துச்சுங்க திருமலையில். தற்பொழுது கூட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுங்க. எல்லா ஸ்கூலும் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் பக்தர்கள் கூட்டம் வெகுவாக குறைஞ்சிருச்சுங்க. நேற்று வழங்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கே பக்தர்கள் கூட்டம் மிக குறைய வந்துச்சு. இதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்பட்டது 3 இடங்களில். தற்பொழுது நேற்று 5 மணிக்கு தான் பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. பக்தர்கள் கூட்டத்தில் 5 மணிக்கு கொடுத்தாங்க. திரும்ப அந்த 9 மணிக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்கிறேன். நேற்று 5 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜூன் 3ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு ஒரு 14,000 டிக்கெட்டும், ஜூன் 4ஆம் தேதி அதிகாலை தரிசனம் பண்ணுவதற்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தம் 18,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டதுங்க. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜூன் 3ஆம் தேதிக்கு 5 மணிக்கு டிக்கெட் தர ஆரம்பித்து அது எத்தனை மணிக்கு காலி ஆச்சுன்னு தெரில. அதேமாதிரி ஜூன் 4ஆம் தேதி அதிகாலை டிக்கெட் ஒரு 4,000 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. 5 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 9 மணி தான் காலி ஆச்சு. டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு பெரிய லெவலில் கூட்டம் எதுவும் இல்லை என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 8:30 மணிக்கு காலி ஆச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சதுங்க. அலிப்பிரி நடைபாதையில் இங்கேயும் டிக்கெட் தரதில்லை. அலிப்பிரி நடைபாதையில் பக்தர்கள் கூட்டம் ஓரளவுக்கு கண்ட்ரோலபுளாக இருந்துச்சு. ரொம்ப கடுமையான பக்தர்கள் கூட்டம்லாம் அலிப்பிரி நடைபாதையில் இல்லை என்றதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 84,418 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 34,900 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,89,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்றே 12 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 3/6/2025 காலை 7 மணி நிலவரப்படி 12 மணி நேரம் தரிசனத்துக்கு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுபோக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனம் செய்வதற்காக 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் வரை ஆகலாம். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிலேருந்து பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இன்று 3/6/2025 அன்று காலை 6:15 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூமில் 988 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 374 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. திருப்பதியாக இருந்தால் விஷ்ணுவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசில் காலைல 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் தராங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை, கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. மேபி சரன்னு குறைஞ்சி நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே தரிசனத்துக்கு வந்துடுன்ற நம்பிக்கை அவங்கக்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கேட்குறது அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தராங்களா இல்லையான்னு. அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தரது இல்லைங்க. அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்க அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் தராங்க. வேணும்னு நாங்கள் வாங்கிட்டு போங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.